புத்தகங்களோடு புத்தகங்கள் என்ற அருமையான ஒரு கொள்கையை அத்தனை பேரும் வளரும் தலைமுறையில் புத்தகங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை புத்தகங்கள் தொடங்க வேண்டும், வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு நம்முடைய மாவட்ட மைய நூலகமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை 4 நாட்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய கவிஞர் கனவு வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்படுவது கல்வி அறிவா, அனுபவ அறிவா, பட்டறிவா, படிப்பறிவா என்கிற முறையிலே இல்லையான பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது. இது நீங்க முத்துக்கு சண்டை பேசுங்க, அவன் சொல்லிடுவான், உடனே கொடுத்துருவான். முதல்வர்கள் எல்லோரும் பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நாமும் கண்டிப்போம். வருடத்திற்கு மாதத்திற்கு ஒரு புத்தகமாவது நம்முடைய குடும்பத்திலே வாங்கி வாழ்க்கையை முன்னேற வேண்டும். ஒரு வாசகம் என்று காலையில் முகர்களில் பார்த்தேன். சாதிக்க நினைப்பவன் புத்தகங்களோடு இருப்பான், சாதிக்கிறவன் புத்தகத்தில் இருப்பான் என்கிற வாசகம் என்று காலையில் அதே புத்தகத்தை அனைவரும் நேசிப்போம், வாசிப்போம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த நண்பர் கனவுக்கு நன்றி கொடுத்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பட்டிமன்றம் இப்போது தொடங்குகிறது. புத்தாண்டில் புத்தகங்களோடு நம்முடைய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட மைய நூலகம், வாசகர் வட்டம், தேசிய வாசிப்பு இயக்கம் இணைந்து இந்த நிகழ்வை நடத்துகிறது. வருடந்தோறும் நடக்கிற இந்த நிகழ்வு இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது. காலையில் மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட நூலக அலுவலர் வயலட் அவர்கள், வாசகர் வட்டத்துடைய தலைவர் மரியசூசே அவருடைய தலைமையிலே இந்த கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றம். பொதுவாக பட்டிமன்றம் அப்படின்னாலே பொதுவாக நகைச்சுவைக்காக பட்டிமன்றம் நடத்துவார்கள். ஆனால் நூலகம் என்பதனால்தான் அறிவு சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக ஒரு அருமையான பட்டிமன்றம். எல்லாருக்குமே தெரியும், அறிவு என்பது வேண்டும். வாழ்க்கையில் எதனாலும் கேட்கலாம். உங்கள் அப்பா உனக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காரா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, கல்யாணம் ஆகிட்டா, பிள்ளை இருக்கா, எல்லாம் கேட்டால் பதில் சொல்லுவான், கோவப்பட மாட்டான். ஆனால் எவன்டா போய் உனக்கு அறிவு இருக்கான்னா உடனே கோவம் வந்துடும். ஏன்னா வாழ்க்கையில் அதை மட்டும் நம்ம என்றைக்குமே கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் அறிவு என்பது ரொம்ப ரொம்ப பிரதானம். அந்த பிரதானமான வாழ்க்கையில் அறிவு அற்றங்காக்கும் கருவி என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அறிவு தான் நம்மளை நல்நிலைக்கு கொண்டு போகக்கூடியது அறிவு. அந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நாம் சாதிக்கலாம். விதி இருந்தாலும் அந்த விதியை கூட நம்ம மதியால் வெல்லலாம். அந்த வெல்வதற்கு நமக்கு துணை நிற்பது எது? அதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வி. அனுபவ அறிவா, கல்வி அறிவா? அனுபவம் அப்படின்னா நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கல்வி அறிவை பற்றி நமக்கு தெரியும். ஆகவே இந்த அனுபவ அறிவா, கல்வி அறிவா என்று பேசுவதற்கு 8 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். 4 பேச்சாளர் என்பதனாலே அவர்களுக்கு பேசுவதற்கு வழங்கப்படக்கூடிய நேரமும் 4 நிமிஷம். ஏன்னா இந்த பட்டிமன்றம் 1 மணி நேரத்துக்குள்ள மயூரி டிவியில் நாளைக்கு வருது. ஆகவே 4 நிமிஷம், அப்போ 32, 40 நிமிஷம் வந்துடும். 10 நிமிஷம் நிகழ்ச்சி, 10 நிமிஷம் போது 1 மணி நேரத்தில் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி வருகிறது என்பதை சொல்லி உடனடியாக பட்டிமன்றம் தொடங்குகிறது. வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு ஆள் தான் பெரிய அறிவாளி, மற்றவெல்லாம் அறிவில்லாதவன் அப்படின்னு நம்மளுடைய மனநிலை இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய கோபப்படுதல அர்த்தமே இருக்காது. ஒரு அம்மா ஒரு பிள்ளைகிட்ட கேட்டாங்க, ஆப்பிள் வந்துருச்சு வீட்டில், அந்த பிள்ளை கையில் 2 ஆப்பிள் வச்சுருக்கு. உடனே அந்த அம்மா கேட்காங்க, அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட கொடுண்டு. உடனே அந்த பிள்ளை என்ன செய்யுது, ஆப்பிளை கடிக்கி. உடனே இந்த அம்மா கோபம் வந்துடுது, நான் ஆப்பிள் தான் சொல்கிறேன், நீ ஆப்பிளை கடிக்க என்ன அவசரப்பட்டுன்னு அந்த பிள்ளைய செவிட்டில் ஒரு அடி அடிச்சிருந்தாங்க. அந்த பிள்ளை உடனே அந்த அம்மாட்ட கண்ணீர் வடிச்சுக்கிட்டே சொல்லுது, அம்மா 2 ஆப்பிள் இருக்குது, இதில் எந்த ஆப்பிள் நல்லா இருக்குன்னு தெரியாது, நான் கடிச்சு பார்த்துட்டு நல்ல ஆப்பிளை உங்களுக்கு கொடுக்கணுங்கக்காண்டி கடிச்சம்மா, நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்களேன்னு அந்த பிள்ளை சொல்லிது. ஆகவே வாழ்க்கையில் நாம் யாரையுமே புரிஞ்சுக்கிட மாட்டோம். வாழ்க்கையில் என்னைக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் கேட்கும், அதை கொடு இதை கொடுன்னு கேட்கும். கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா வாழ்க்கையை கொடு என்று கேட்கணும். இப்போ வாழ்க்கை வாழ்ந்தால் தான் வாழ்க்கைக்கான தேவைகளையும் நான் அனுபவிக்க முடியும்.
ஒரு குழந்தை ஒரு கடைக்கு போச்சு. அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். அந்த பிறந்தநாள் குழந்தையை கூட்டு போய் கேக் வாங்குறாங்க அம்மா அந்த கடையில், பேக்கரியில். அந்த பேக்கரி ஓனர் அந்த பிள்ளைக்கு கேட்குற, என்னம்மா கேக்கெலாம் வாங்குறீங்களா, என்ன விஷயம்னா, பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னுங்க. உடனே அந்த ஒரு சாக்லேட் டப்பாவை காமிச்சு, ஏம்மா இந்த சாக்லேட்டை எடுத்துக்கோன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாரு அந்த கடைக்காரர். ஆனால் அந்த பிள்ளை கையை கட்டிட்டு நின்றுட்டு எடுக்கலை. ஒன்று அந்த அம்மா சொல்கிறாங்க, மாமா தான் சொல்கிறார்லம்மா சாக்லேட் எடுமா அப்படிங்க. அப்பவும் அந்த பிள்ளை எடுக்கலை, கையை கட்டிக்கிட்டே நின்றுது. பொறுமை இழந்த அந்த கடைக்காரர் தான் கையை சாக்லேட் டப்பாக்குள்ளே விட்டு 2 கை நிறைய அள்ளி அந்த பிள்ளை கையில் வைக்காரு. அந்த கையை விரித்து அவ்வளோ சாக்லேட்டையும் வாங்கிட்டு வெளியே வருது. நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த அம்மா கேட்காங்க, என்னம்மா நீ அந்த மாமா சாக்லேட் எடுன்னு சொல்லும் போது எடுக்கலாம்ல, ஏன் எடுக்காமல் நின்ன அப்படின்னா அவங்க சொன்னா, எம்மா என் கை எவ்வளோ சின்ன கை, நான் இந்த கையை வச்சு எடுத்தோம்னா 2 சாக்லேட் தான் வந்திருக்கும். நான் வேண்டாம்னு சொன்னதுனால அந்த மாமா கொடுத்த 20 சாக்லேட் எனக்கு கிடச்சிக்கலாமா அப்படின்னு சொன்னார். இது என்ன அப்படின்னா, இந்த குழந்தையோ சாக்லேட்டோ கணக்கு கிடையாது. கடவுளிடம் போய் கேட்கும்போது நாம் இதை கொடு அதை கொடுன்னா அதை மட்டும் கடவுள் கொடுத்துருவார். கடவுள்கிட்ட எதுவுமே கேட்கலன்னா அவர் எதையெல்லாமோ நமக்கு வழங்கக்கூடிய ஆற்றல். எப்படி கணக்காக நிறைய சாக்லேட் நமக்கு கொடுத்த மாதிரி கடவுள் நிறைய கொடுக்குன்னு நமக்கு வச்சிருப்பாரு. ஆனால் நாம் என்ன நினைச்சிருவோம், இதை கூட அதை கொடுன்னு கேட்போம். ஆகவே தெய்வங்கள்கிட்ட போய் வேண்டும் போதும் நாம் இதை கூட அதை கொடுன்னு கேட்கக்கூடாது. 1. 2வது, உலக நன்மைக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், மழை நல்லா பொழியணும்னு நினைக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கணும். இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு தான் உயர்ந்த சமூகம் உருவாகும். அப்படிப்பட்ட சமூகம் உருவாகுவதற்கு அறிவு தான் அற்றங்காற்றும் கருவி. ஏன்னா படித்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சமூக மேம்பாட்டுக்கும் வாழ்க்கையினுடைய விழுமியங்களை கொண்டு வருவதற்கும் பாடுபடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வை இந்த நிகழ்வு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அவாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலிலே வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படை அனுபவ அறிவே என்று பேசுவதற்காக நம்முடைய சொல்லரசி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகை தருகின்றனர். எங்கள் பகைவர் எங்கோ வாழ்ந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு என்று தமிழர்களை வழங்கி அன்பிற்கும் பாசத்திற்கும் உள்ள நடுவர்களையும் வழங்கி வீட்டிற்கும் அனைத்து சகோதரரையும் வழங்கி உரையை தொடங்கினேன். நடுவர்கள் ஒரு கேள்வி, ஒரு பயிற்சி பஞ்சராக இருக்கணும். ஒரு டிகிரி மெக்கானிக்கல் படிச்சிருக்கவர்களை ஒரு வைத்து கொண்டு இருக்கீங்களா, இல்ல ஒரு 20 வருஷமா மெக்கானிக்கல் இருக்கிறவர்கிட்ட ஒரு வைத்து அப்படிங்களா? அப்போ அனுபவம் எந்த ஒரு விஷயத்துமே அப்படிதான். அனுபவம் இருந்தாலும் அவன் படித்த படிப்புக்கே அது ஒரு மதிப்பு இருக்கும். சின்ன குழந்தை தன்னாட்டு பேசுறதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது சொல்லி கொடுத்தா அதுக்கு எந்த ஸ்கூலுமே படிச்சு வந்ததுக்கும் பேசுவதுக்கும் கிடையாது. பேசுறது, நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அனுபவத்தால மனுஷன் படிச்சுட்டு வர்றதுதான் நல்லது. பிஹெச்டி படிச்சிருக்கலாம், ஆனா அவங்களுக்கு கலையில ஒரு நினைக்க வர தெரியாது. அப்போ நாம படிச்ச கல்வி வெறும் ஏற்று சுவைக்காமல் கைக்கு உதவவே உதவாது. நம்மளுடைய அனுபவம் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்டா எடுத்துருவோம், 10 வயசு வரைக்கும் இருப்பான். ஆனா அவனை விட அந்த கிளாஸ்ல மேல எல்லாத்தையும் திட்டு வாங்கி லாஸ்ட் வச்சு உட்காந்து அப்படின்னா அவன் முன்னேறிப்பான் வாழ்க்கையில. ஏன் முன்னேறிருக்கான்? இவன் படிச்சதுனால அவன் போட்டு போல, இவன் படிச்சது மட்டுமே வந்துருந்தான். அவன் அப்படி இல்லை, தோல்வி பெற்றாலும் அதை அனுபவத்தை வச்சு பாடப்பட்டா அந்த அனுபவம் மட்டும்தான் சிறந்தது. ஒரு ஊர்ல ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி கிடையாது, ஒரு வைத்தியர் இருந்தார்.
வந்துருது. அப்போ படிப்புங்கிறது இதுதான். புத்தகத்தை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி இதுதான் படிப்பு அப்படின்னு வாழ்ந்த அந்த அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம பழைய காலத்துல உள்ள நம்ம பாடலாம் ஒரு குழந்தைக்கு வயிறு வலிச்சவங்க அவங்க எதுவுமே செய்ய வச்சிருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு இதனால வயிறு வலிக்குது, இது வந்து சூட்டு வலி அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் நம்ம விவசாயிகள் கூட ஒரு இடத்துல நீரோட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க, எந்த இடத்துல நீரோட்ட இருக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்களும் தெளிவுபடுத்த வச்சிருக்காங்க இல்லை. அதே மாதிரி அந்த காலத்துல சிற்பிகள் அவங்கதான் வந்து சிற்பத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிவில் இன்ஜினியரிங் வச்சாங்களா இல்லை. நம்மளுடைய தலைமுறையை அனுபவத்தான தலைமுறைதான். நம்மளுடைய தமிழர்களை வாழ்க்கையை வச்சுக்கிறதுக்கான அனுபவம். நம்ம அனுபவத்தை எவ்வளவோ கல்வி எடுத்துருந்தாலும் அவங்களுடைய அனுபவம் தான் அவங்களுக்கு இவ்வளவு வெற்றி தந்து மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை வந்து கொடுத்தது தலைவர்கள் தானே. சொல்ல எவ்வளவு ஒரு வீட்டுல கொண்டு வாங்க, ஒரு பொண்ணுக்கு மாற்றணும். அந்த அம்மா நல்ல பையனா பார்த்து வச்சுக்கோமா வளர்த்து அப்படின்னு சொன்னா இவன் வந்து அதெல்லாம் கிடையாது. நான் வந்து படிக்க முடியும், எனக்கு யாரை கல்யாணம் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீயே தேர்ந்தெடுத்து சொல்லி விட்டுறாங்க. உடனே இவன் வந்து நேரா போறான். அப்போ ஒரு ராஜா பதவி அப்போ சரி இவன் தான் வந்து பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்குள்ள ராஜா பதவி வந்து இறந்து அப்படியே போயிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஒரு ஞானம் வச்சிருக்காரு. அவன் மேல அந்த ராஜா வாங்க சொல்றாரு. ராஜாவே ஒரு வாங்க சொல்றாரா, அப்ப கண்டிப்பா இவன் தான் பெரியவரா இருப்பாரு அப்படின்னு அவரும் தெரிஞ்சு வைக்கிறார். அவரும் யோசிச்சுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஞானம் நேரா போய் முருகர் கோயிலுக்கு போய் முருகரை வளர்க்கிறார். கிடையாது இவரே முருகரை வளர்க்கிறாரா, முருகன் தான் பெரியவர் போல அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு நேரம் கழிச்சு அப்படி போகும்போது ஒரு நாளைக்கு அந்த கோயில் வழியா போய் அந்த கோயில் சவுத்துல இது பண்ணுது. அப்போ முருகன் கோயில இந்த நாடு உள்ள வந்துச்சு, இந்த நாளை முருகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாளை வந்து நல்லா இருந்துச்சு. இந்த நாளை ஒரு பையன் நல்லா இருந்தாங்க, அந்த பையனை பெரியவா இருக்கும் அப்படின்னு. இந்த பையனை ஒரு இளைஞர் வந்து சத்தம் போடும், இந்த வேலை இந்த மாதிரிலாம் ஒரு ஜீவன சத்தம். சரி அவங்களுக்கு நல்லா பெரியவா அப்படின்னு சொல்லி முடிக்கணும். புரிஞ்சு அவங்க வீட்டுல வந்து என்னன்னா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கடைசியில பார்த்தா அவங்க அப்பா அம்மா வாழ்க்கை பையனே அழலாம். அதாவது இவங்க அனுபவத்தால இவங்க வந்து முதலே செஞ்சத இவங்க இவங்களெல்லாம் சுத்தி வந்து இவங்க நல்லா அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு புத்தகமான அறிவு வந்து மக்கள் பள்ளி அப்படி புத்தகத்தை மட்டுமே அப்படி இருக்கிறதான் அந்த அறிவு. சரி ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அதாவது அனுபவங்களை செய்தவங்க நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம். இப்போ வந்து கண்ணதாசன் கண்ணதாசனுடைய கடைசி பாடல் எல்லாருக்கும் கண்ணை கலைமாறு. ஆனா அவருடைய கடைசி கவிதை வந்து என்னன்னா அமெரிக்காவில் ஒரு அவர் வெளியிடமோ அவரோட நண்பரோட பேசுறார் தமிழ். அந்த குழந்தைக்கு வந்து ஒன்று புரிவடையுது, தமிழை புரிவடையுது. உடனே ஒரு பாடல் எடுத்து எழுதுறாரு. மனிதனை ஒன்று சேர சேர்த்து வைக்கிறேன், இங்கு மலையில தமிழ் பேச செய்து வைக்கிறேன். தமக்கென கொண்டு வந்தது இது ஏதுமில்லை, பெற்ற தமிழையும் விட்டுவிட்டால் வார்த்தை இல்லை. அதாவது அவர் வந்து 8ஆம் வகுப்பு தான் வச்சிருக்காரு. ஆனா அவர் வாழ்க்கையில ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தும் மக்களுக்கு ஒரு அனுபவமா வந்தார். ஒவ்வொரு பாடம் இருக்கும்போது அந்த பாடம் வந்து சுருக்கமா அந்த பாடம் மூலமா ஒவ்வொரு சொல்லுவார். இப்படி அனுபவங்கள் பாத்தீங்கன்னா அனுபவம் மட்டும்தான் அவருடைய ஆசை. அதாவது கெட்டிக்காரத்தனம் என்பது அனுபவத்திலிருந்து கிடைக்கிறது. ஆனா அந்த அனுபவம் வந்து நம்மளோட முட்டாள்தனத்திலிருந்து கிடைக்கிறது. வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அனுபவம் பண்ணிருக்கோம், எத்தனை நாள் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறது வாழ்க்கையில கிடையாது. வாழ்க்கையில எத்தனை விருப்பங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை வழிகள் இதெல்லாம் கலந்து வந்து அனுபவத்துல தெரியாமங்களா அதுதான் அதனுடைய அந்த வாழ்க்கையோட அர்த்தமே. அதனால எப்பயுமே எந்த விதத்துல பார்த்தாலும் கல்வி அறிவுங்கிறது வந்து முக்கியம். ஆனா அனுபவ அறிவுங்கிறதுதான் உங்களோட வாழ்க்கைய முழுமையாக செய்யும். வெறும் படிப்பை மட்டும் வச்சிருக்க முடியாது. அந்த படிப்பால நமக்கு கிடைச்ச அனுபவங்களை நாம வந்து அனுபவத்தின் மூலமா வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் சுமைகள் வந்து எப்படி இருக்கதான் செய்யும். அந்த சுமையில இருந்து நாம சுமையை காரணம், நம்ம தோல்வியில இருந்து வெற்றியை காரணம் நம்ம அனுபவம் மட்டும் இல்லை, மற்றவங்க அனுபவம் நமக்கு பாடமா இருக்கும். அதனால எப்பவுமே அனுபவத்தை விட ஒரு சிறந்த ஆசான் எதுவுமே இல்லை. எவ்வளவு நாள் படித்தாலும் அந்த படித்த படிப்புக்கு மதிப்பு வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப அருமையா கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நல்லா பேசியிருக்காங்க.
ஏன்னா அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்னியாகுமரியில் காந்தி மண்டபம் இருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கரெக்டாக சூரிய ஒளி விழுது. அதே மாதிரி நம்ம கருங்குளத்தில் பெருமாள் கோயில் இருக்கு, கீழே சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவன் மேலே அந்த சூரிய ஒளி விடுத மாதிரி அந்த காலத்திலே செஞ்சுருக்கான். அவன் எங்கே போய் ஆட்டிட்டு எங்கே படித்தான்? பெரிய இஞ்சி BME படித்தே கிடையாது. ஆனால் அனுபவத்தில் அவ்வளோ அருமையாக பழைய காலத்தில் கட்டியிருக்காங்க. கரிகாலன் கல்லணை கட்டினான், அவன் எங்கே போய் படித்தான்? ஆனால் இதை மாதிரி எவ்வளவோ திறமையானவர்கள் அனுபவத்தின் வாயிலாக ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. அப்போ வாழ்க்கையில் அனுபவம் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நமக்கு அருமையாக சொல்லியிருக்காங்க. இதற்கு மறுமொழி கொடுப்பதற்காக இல்லை கல்வி அறிவு தான் என்று பேசுவதற்காக நம்முடைய SCC ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் ஜெயமேரி அவர்கள் வருகை தருகின்றார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற தேவை அனுபவ அறிவா, கல்வி அறிவா? எதிர்நிலை இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொசிஷன்ல வந்து வெற்றியை அடைச்சு உட்கார்ந்துக்கிட்டு நீங்க யாரும் படிக்காதீங்க, நாங்க மட்டும்தான் படிப்போம், எங்களுக்கு அனுபவம் மட்டும் போதும்னு நம்ம கிட்ட கதை எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க எங்க அணியில உள்ளவங்கலாம் ரொம்ப படிச்சவங்க. நடுவர் அவர்கள் முழுசா நிறைய டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அனுபவ அறிவா, கல்வி அறிவான். வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல இருக்கிற படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு மூட்டை சர்டிபிகேட்டை மூட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கேயும் வேலை கிடைக்காம ஒரு குரூப் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம பசங்க. இந்த அணி பேசுறத கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சுக்கோங்க. வெளியில போற போது முகமூடியோட சேர்த்துக்கிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. இல்லைன்னா புது வருஷமா இருக்குமா ஏதாவது செட்டால் ஆச்சுன்னா அதுக்கு எங்க அணி பொறுப்பு இல்லை. இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா சொல்லணும். அம்மா பேசினாங்க, ஒரு மருத்துவரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. +2 முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஒரு டாக்டர் கிட்ட கம்ப்யூட்டராவோ நர்ஸாவோ வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளு அங்க ஒரு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிற எதிரிக்காரங்க அங்க போய் மருத்துவம் பார்க்க சொன்னா பார்ப்பாங்களா? கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க இவ்வளவு அனுபவ அறிவை பத்தி பேசுறாங்கல்ல, அனுபவ அறிவை பத்தி பேசுற இவங்களே அவ்வளவு அனுபவம் இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் போய் வைத்தியம் பார்க்க வேண்டியதானே? ஏன் போக மாட்டேங்கிறாங்க? MBBS படிச்சு அதுக்கு மேல MD ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் முடிச்சாதான் அவங்க தேடி தேடி போறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்த அர்த்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? சும்மா பேசணுங்கிறதுக்காக இவங்க பேச வந்திருக்காங்க. இதை யாரும் நம்பாதீங்க. புது வருஷத்துல பொய்யா பேசுறாங்க. புது வருஷம் பிறக்க போகுது, சாரி இன்னைக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? இவங்க இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். இனிமையாவது எந்த பொய்யும் பேச மாட்டேன்னு இவங்க உறுதிமொழி எடுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், கொரோனா. இந்த கொரோனா வந்து 2020 ஒரு கிளப்பிடுச்சு. இப்போ உருமாறி பொங்கலாம் படிச்சு வந்ததுன்னு ஒரு பீரியை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அனுபவ அறிவை வச்சு மற்ற வைரஸ்க்கு கொடுக்கிற மாதிரியான வைத்தியத்தை நீங்க இந்த கொரோனா வைரஸ்க்கு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு கல்வி அறிவு தேவைப்படுது, இதுக்கு ஒரு படிச்சவனோட அறிவு தேவைப்படுது. இதெல்லாம் பண்ணினாதான் கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. அனுபவ அறிவு எங்களுக்கு கை வேண்டிய போதும்னு சொன்னா எதுக்குங்க முகமூடியை போட்டு வரீங்க? எதுக்குங்க சமூக இடைவெளியை கடைபிடிச்சு உட்கார்ந்து இருக்கீங்க? எங்க அனுபவத்து மூலமா கை மருத்துவம் பார்த்து நாங்க படிச்சுக்கணும்னு சொல்லலாமே. ஆனா இந்த எதிரணி பேசுறத நம்பவே நம்பாதீங்க. நடுவதை நம்ப மாட்டாருன்னு உறுதியா நம்புறேன். அனுபவ அறிவு எல்லா நேரத்துல வெற்றி பெறும் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல வெற்றி பெறலாம். ஆனா கல்வி அறிவு எல்லா நேரங்களிலும் வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா ஒரு வேலை டிலே ஆகி தாமதமா வந்தாலும் வெற்றி உறுதியா கிடைக்கும். அனுபவசாலிகள் சில நேரங்கள்ல தோத்து கூட போகலாம். ஆனா கல்வி அறிவு பெற்றவர்கள் ஒரு நாளும் தோத்து போக மாட்டாங்க. கல்வி அறிவு பெற்றவர்களுக்கு நிறைய புது புது அனுபவங்கள், பல வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். கல்வி அறிவு இருந்தாலே அனுபவங்கள் புதுசா கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். வெற்றி பெறதுன்னா என்னங்க வெற்றி பெறது? பணம் சம்பாதிக்கிறதா? பணக்காரன் சம்பாதிச்சு பணக்காரனாக வெற்றி பெறது? நிம்மதியான வாழ்க்கை வேணும். அதே மாதிரி
இப்போ புது வித்தியாசமான சூழ்நிலையில நம்ம எதிர்த்து நிக்கணும்னா நமக்கு அடுத்து கல்வி அறிவு கண்டிப்பா அவசியம். அனுபவ அறிவெல்லாம் அவ்வளவு போதாது. அதனால கண்டிப்பாக உறுதியாக அழைத்து சொல்லுகிறேன், வாழ்க்கையில் வெற்றி பெற மிகவும் அவசியம். கல்வி அறிவே கல்வி அறிவே கல்வி அறிவே என்று கூறி வாழ்வுக்கு நன்றி கூறுவது. ரொம்ப அருமையா பேசுறீங்க. கல்வி அறிவு எவ்வளவு தூரம். பழைய காலத்துல பிச்சை எடுத்தினாலும் படினா, ஏன்னா படிப்பு தான் என்னைக்கும் அவனுக்கு இதா இருக்கு. ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு இருக்காங்க. மம்பர் அறுக்கும் மாமருந்துன்னு சொல்லி கல்வியை சொல்லியிருக்காங்க. ஒருவனுக்கு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியது கல்விதான். பாரதி கூட என்ன சொன்னா, கஞ்சி குடிப்பதற்கிலா அதன் காரணம் இவை என்று அறிவுமில்லார்னா. கஞ்சி குடிப்பதற்கு வழி இல்லைன்னா அது என்ன காரணம்னு அறிவில்லை. அவன் அறிவு இருந்தா கஞ்சி குடிக்க வழி இல்லாம இருக்க மாட்டான், அதுக்கு வழி தேடிடுவான். அப்போ படி என்று சொன்னால் படி, அந்த படி 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 என்று சொன்னால்தான் வாழ்க்கையில அவன் படிச்சாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை ரொம்ப அருமையா கல்வி அனுபவம் வந்து எல்லா இதுலேயும் இருக்காது. இப்போ வாழ்க்கையில சில இதெல்லாம் நம்ம அனுபவசாலியை நம்ம கூட்டு போக மாட்டோம். அதில் அனுபவம் இருந்தாலே விளங்காது. அப்போ என்ன இப்போ இதில் போலீஸ்காரன் பார்க்க இவன் வந்து 10 வருஷம் திருடு ரொம்ப அனுபவம் இல்லை சார் அப்படின்னு எங்கேயும் வேலைக்கு சேர்க்கவே கிடையாது. அப்போ இதுலலாம் அனுபவம் இருந்தால் அவனை ஒரு காசுக்கு பெற மாட்டான். அப்போ வாழ்க்கையில் அனுபவம் மட்டுமே பயன் தராது. இப்போ பிஇ படிக்கான்னா 4.5 வருஷம் படிக்கான், ஒரு 6 மாதம் தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கான். அதுவும் கல்வி கிடைச்ச பிறகு தான் கொடுக்கான், அதுக்கு முன்னால் கொடுக்கல என்பதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இப்போது இருக்கு மறுமொழி கொடுப்பதற்காக நம்முடைய தேசிய வாசிப்பு இயக்கத்தினுடைய செயலாளர் முனைவர் சரவணகுமார் அவர்கள் வருகை தருகின்றாங்க. அன்னை தமிழாம் அருமை தமிழில் தாய் தமிழை வணங்கி அருமையான நடுவருக்கு உட்பட ஆண்டோர்கள் வந்திருக்கின்ற இந்த சபையை அடுத்து வணங்கி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் என்னை ஈண்டெடுத்த தந்தையும் தாயும் வணங்கி அருமையான பட்டிமன்றம். வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அனுபவ அறிவா கல்வி அறிவா. அனுபவமான அறிவே கல்வி அறிவு கிடையாது, அதை யாருனாலும் போகலாம். அந்த கல்வியில உங்களுக்கு கிடைப்பது கூட எங்களுடைய அனுபவம் தான். அருமையா ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, கவிஞர் கண்ணதாசன் அனுபவத்திலே தன்னை அர்ப்பணித்த ஒரு ஒப்பற்ற தலைவர், ஒரு கவிஞர். அந்த கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், ஒரு தீபாவளி சமயம் அவருடைய கைகளிலே பணங்களை செலவுக்கு விடிந்தால் தீபாவளி, மகன் புது சட்டை கேட்கலாம், வெடி கேட்கலாம், பைசா இல்லை, உடனே ஒரு குங்குச்சீட்டில் எழுதி கொடுக்கிற ஒரு கவிதையை இதை கொண்டு போய் அந்த தயாரிப்பாளர் கொடுக்கிறார், இந்த தயாரிப்பாளர் பணம் கொடுக்கிறார், அதுதான் நமக்கு தீபாவளி. உடனடியாக அந்த கவிதையை அந்த குங்குச்சீட்டில் எழுதிய கவிதை தெரியுமா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இன்று எல்லோருக்கும் உறவுகள் கைவிடுகின்ற அந்த தருணத்திலே அனுபவம் கைகொள்கிறது தான். அது கண்ணதாசனுக்கு கைவிட்ட அந்த அனுபவம் தான் இந்த அத்துணை பேருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. அனுபவமாக வாழ்க்கை. அம்மா சொன்னாங்க, கொரோனா காலத்துல மருத்துவர்கள் தான் வரணும், கொரோனா வந்தா மருத்துவர்கள் போவோம், கொரோனா வராம இருக்குன்னா எங்களுடைய அனுபவங்கள் உள்ள தமிழ் மருந்துகளை சாப்பிட்டாலே கொரோனாவே வராது. அதனால அனுபவம். இன்றைக்கு மருத்துவங்கள் எப்படி இருக்கு நம்ம சொல்லியே ஆகணும், ஏன்னா அது கல்வி சார்ந்த அறிவு. எங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு மருத்துவம் இருந்தாங்க கிராமங்கள்ல, கை நாடியை பிடித்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு அப்படியே அவர் அரைமணியா சொல்றாரு. இன்னைக்கு எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ்ங்காங்க, போய் உட்காந்து நம்ம அரைமணியாவது ஒதுக்க வேண்டியிருக்கு, நமக்கு என்னெல்லாம் தெரியுது. அவருக்கு அம்மா சொல்லிட்டு எனக்கு ஒரு டாக்டர் கேட்டாரு, உணவுக்கான ரெண்டு கையான எனக்கு இப்படி அப்படிங்கிறது. இந்த மனுஷன் பார்த்து நான் என்ன செய்ய, அப்புறம் காட்சி எடுத்து வச்சு தம்பி 6 வாயை தரங்க அப்படின்னாரு. நானும் 6 வாயை தரேன். அவர் காட்டையை ஒரு பக்கத்துல காட்சிக்கு இந்த பெஸ்டா என் 3வது வாயை இந்த பெஸ்டா தெரியாது. அப்போ இந்த கல்வி அறிவு பணத்தை தவறாக சம்பாதிப்பதற்கு பல்வேறு இடங்கள்ல வழிவகை செய்கிறது. அனுபவம் அப்படி கிடையாது, பிறரை துன்பத்தில் இருக்கின்ற ஒரு காப்பாற்றுவதற்கு உதவி செய்கிறது. அன்னைக்கு அழகா தெரியுதா, படிச்சவன் பாட்டை கேட்டா எழுதுனவன் ஏற்ற கேட்டான்னு சொன்னான், இன்றளவு நிரந்தரமாக இருக்கிறது. இன்று அத்துணை தவறு செய்தவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய கல்வி சமூகத்தில் மகிழ்ச்சியை தெரிகிறதா, நன்மையை தெரிகிறதா? எங்களுடைய அனுபவம் இன்றைக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சூரியில கிராமத்தில் பக்கத்துல ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்துல எந்த வீட்டுக்கும் கதவே கிடையாது. எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்க, எவ்வளவு நன்றாக பாருங்க. இதுதான் அனுபவம். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையை இழைக்கிறார்கள். அங்கே திருடு போவதில்லை. காரணம் அங்கே கல்வி பெற்றவர்களை போன்ற பெரிய
வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கும் காரணத்தை போவோம். அதனால எப்படி பார்த்தாலும் கல்வி அறிவை விட அனுபவ அறிவுதான் சிறந்தது. எந்த காலத்திலும் அனுபவம் தான் வாழ்க்கையில கை கொடுக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஒரு செயல். நீங்க எத்தனை மாடி வீடு கட்டலாம், எத்தனை உயர வேண்டுமானால் 11 அடி 13 அடி 15 அடிக்கு வாசல் கட்டலாம். வாசப்படி கம்மியா தான் கேட்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? அறிவு வேண்டும். அதுதான் அனுபவம். எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அனுபவமே அறிவு அறிவே என்று அனுபவிக்க நடுவர்கள் தீர்ப்பவர்கள் நல்ல வாழ்க்கை அவையை நடுவர்கள் மீண்டும் வழங்கி இன்றைக்கு கிடைத்த நன்றி வணக்கம். சரவணகுமார் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. அனுபவம் வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்குன்ட்டு அது உண்மையிலே வாஸ்தவம் தான். ஏன்னா ஒரு கார் கம்பெனி புதுசாக ஒரு காரை கண்டுபிடிச்சான். அந்த காரை உள்ளே வச்சு நியூ மாடலில் தயாரிக்கான். எல்லாம் தயாரித்து முடிச்சுட்டாங்க காரு. அந்த காரை வெளியே ஓட்டிட்டு வராங்க. அந்த வாசலில் உள்ள அந்த நிலை தட்டுது. நிலையை தாண்டி வெளியே வர முடியல. நிலைக்கும் காருக்கும் ஒரு அரை இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெளியே கொண்டு வர முடியல. அப்போ இன்ஜினியர்லாம் யோசிக்கலாம், இதை என்னடா செய்யலாம், அரை இன்ச்சு இருக்குது. அப்போ ஓனர் வந்து சொல்றாரு, பேசாமல் இடிச்சிருங்க, நிலையை இடித்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளாளுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்களாம் ஒவ்வொரு யோசனை சொல்கிறான். அப்போ தான் அங்கே இருக்கின்ற வாட்ச்மேன் படிப்பறிவு இல்லாதவன் அவன் வந்து சொன்னான், எதுக்கு போட்டு நிலையெல்லாம் இடிக்கிய, கார் இவ்வளோ ஹைட் இருக்குது, அரை இன்ச்சு தானே, வண்டி டயரில் காற்றை இறக்குங்க, காற்றை ஒரு அரை இன்ச்சு இறங்கிட்டுனா வெளியே வந்துடும், வெளியே வந்த பிறகு காற்றை அடைச்சிக்கிடுங்க அப்படின்னா அந்த முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான யோசனையை அந்த அனுபவம் எப்படி கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லி காற்றை இறக்கி வெளியே காரை கொண்டு வந்தாங்க. நிலையை இடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இது கிடைச்சோன்னா அவனுக்கு 10,000 ரூபா பரிசு வழங்கப்பட்டது. எதுக்கு? அவனுடைய அனுபவ அறிவுக்கு. அப்போ வாழ்க்கையில் அனுபவம் தான் என்றைக்குமே இதாக இருக்கும். இப்போ எவ்வளவோ வாழ்க்கையில் டாக்டர்கிட்ட யார்கிட்ட போகிறோம், கத்துக்குட்டி டாக்டர்கிட்ட போக மாட்டான். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சா, 15 வருஷம் ஆச்சா? இப்போ நம்ம பாளையங்குட்டைன்னா சுந்தரராஜன் டாக்டர் தான், டவுன்னா ராதாகிருஷ்ணன் டாக்டர் தான். ஏன்னா வயசானவர் ரொம்ப அனுபவிச்சாரு, கையை பிடிச்சி பார்த்துட்டே சொல்லிடுவார். ஏன்னா அந்த மாதிரி அனுபவம் தான் வாழ்க்கையில் பயன் தருவதை தவிர படிப்பு 2வது தான் என்பதை சரவணகுமார் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மறுமொழி கொடுப்பதற்காக தூய சவேரியார் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் அந்தோணி ராஜ் அவர்கள் வருகை தருகிறார்கள். வணக்கம். இந்த புத்தாண்டு புத்தகங்களோட அனுபவத்தோட அல்ல, புத்தகங்களோட கொண்டாடுகிறோம். புத்தகம் கல்விதான் இருக்கிறது. ஒண்ணும் இல்லை, எதுக்க ஒரு வாரம் என்ன கேட்போம், பிள்ளை என்ன படிக்குதுன்னு கேட்போம். உங்க பிள்ளைக்கு எவ்வளவு அனுபவம் யாரும் கேட்கறது, பிள்ளை என்ன படிக்க, எங்க படிக்க, எந்த ஸ்கூல்ல படிக்குன்னு கேட்கறோம். ஏன்னா படிப்பு கல்வி என்பது வாழ்க்கையில் அவ்வளவு இன்றியமையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கோயிலை விட சிறந்தது கல்விச்சாலை தான். கோயிலை விட சிறந்தது கல்விச்சாலை தான். ஏன்னா கல்விச்சாலையில வந்து எல்லா சாதி மாணவர்களும் எல்லா மதத்து மாணவர்களும் ஒன்றாக அமைந்திருக்கிறார்கள். ஆனா உங்க அனுபவம் என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு, உங்க அனுபவசாலியை என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, காலகாலமா சாதியையும் மதத்தையும் தான் உங்க அனுபவசாலியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா கல்வி தான் சாதியை மறுக்குது, மதத்தை மறுக்குது. அது எவ்வளவு முக்கியம். ஒரு கல்வி என்பது ஏழைக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகலன், வீட்டுக்கு விளக்கு, நாட்டுக்கு நன்மை, பெண்ணுக்கு பாதுகாப்பு, எல்லாமே என்ன கல்விதான். ஒருமை கண் தான் விட்ட கல்வி எழுதுறப்பும் ஏமாவும். நீ எழுகின்ற எத்தனை பிறப்பெடுத்தாலும் சரி, நீ எத்தனை பிறப்பெடுத்தாலும் சரி, கல்வி உனக்கு என்றுமே துணையா இருக்கும். ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது எதை வச்சு கணக்கு பண்றாங்க, அனுபவசாலிகளோட வளர்ச்சியை வச்சா. ஒரு நாட்டின் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி தான் இருக்குது. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவோட 12 விழுக்காடு தான் படிச்சவங்க இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை விழுக்காடு இருக்காங்க? இது இப்ப இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரிங்க, வளர்ந்த நாடு. ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரிகள் டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. எதை வச்சு வளர்ந்த நாடு, வளர்கின்ற நாடு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கல்வி வளர்ச்சியை வச்சு கண்டுபிடிக்கலாம், அனுபவ வளர்ச்சி இல்லை. அப்படி பார்த்தா நமக்கு இணைய அனுபவம் முக்கியம் உலகத்தில் எத்தனையோ இருக்காங்க. ஆனால் கல்வியை வைத்துதான் நாம் மேலே படிப்படியாக சென்றோம். அனுபவம் என்கிறீர்கள். அதே அனுபவசாலி கர்மவீரர் காமராஜர் என்ன செய்தார்? கர்மவீரர் காமராஜர் எல்லா பள்ளிச்சாலைகளையும் திறந்தார், கல்விச்சாலைகளையும் திறந்தார். அவர் நான் அனுபவத்தை வச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். என்ன வழி நீங்களும் அனுபவத்தை வச்ச முதலமைச்சர் ஆகிட்டு சொல்றாரா? வேலைக்கு எழுத்தறிவிப்பால் தெய்வத்தின் சமம். அந்த விஷயத்தை யார் செய்தார்?
காமராஜர் செய்தார். நெறி என்ன சொன்னார்? நீ தலையை கவிழ்ந்து புத்தகத்தை வாசித்தால் நீ பல பேர் முன்னாடி தலை வந்து நிற்கலாம் சொன்னார் நெறி. தலையை கவிழ்ந்து நீ புத்தகத்தை வாசிக்கலாம், தலை வந்து நிற்கலாம். நமக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க காலங்காலமாக எத்தனையோ அனுபவசாலிகள். இப்ப அனுபவம் என்பது பட்டு தைக்கிறது, கல்வியில இருந்து படிச்சு தைக்கிறது. நீ பட்டுதான் தெரியணுமா? ஏன் படிச்சு தெரியாதா? ஒருத்தர் புட்டப்பி கூட தேவையில்லாத உரம் வைக்கிறான், தெருவில் 4 பேர் எடுத்து போட்டு அடிக்கான். அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம், ஏய் பெருமனையை நோக்காத அடிப்படி சார். இதைத்தான் பெருமனை நோக்கா பெருமைன்னு வள்ளுவர் திருக்குறள் சொல்லிட்டாரு. நீ பட்டு சொல்ற, நாங்க படிச்சு சொல்றோம். எது பெஸ்ட்? ஏன் அடிப்படி முட்டிக்கிட்டே முடியணும்? அனுபவம் வந்து முட்டிக்கிட்டு முடியறது தான். கல்வி என்பது முட்டாம அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்து இருக்கிறது தான். சரிங்களா? அதுக்கு நமக்கு கல்வி என்னைக்குமே துணையா நிற்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனுபவத்தை வச்சு ஒருத்தர் டாக்டர் யாரு? ஓடினார். அனுபவத்தை மட்டுமே வச்சு ஒருத்தர் வக்கீல் சொல்லி பார்த்தா அவன் போடி வச்சு, அனுபவத்தை வச்சே அவருக்கு வீடு கட்டா அவன் போடி. படிச்சு பட்டம் தான் அவனுக்கு பேசவே தவிர அனுபவம் என்பது ஏற்புடையதாக இருக்காது. எனவே எந்த காலத்தில் சாகர நேரத்தில் கூட அண்ணா புத்தகத்தை படித்தார். தூக்கு கைக்கு கொண்டு போகும்போது கூட பகத்சிங் புத்தகத்தை நெறி புத்தகத்தை படிச்சிருக்கிறார். விஷம் கொடுத்ததுக்கு முன்னாடி கூட சாக்ரட்டிஸ் புத்தகத்தை படிச்சிருக்கிறார். ஆளுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு, அவனே புத்தகம் படிக்கலாம். நம்ம வாழ்றதுக்கு எத்தனையோ நாள் இருக்கு, நாம ஏன் புத்தகத்தை படிக்க கூடாது? நாம் ஏன் கல்வியை படிக்க கூடாது? எனவே என்னுடைய அனுபவத்தை வைத்து நீங்க என்னை கூப்பிடவில்லை, எனது கல்வியை வைத்து என்னை கூப்பிட்டு நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அருமையா கல்வி வந்து எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொன்னார். ஏன்னா வள்ளுவர் வந்து கல்வி மட்டும் சொல்லலை, கேள்வியும் சொல்லியிருக்காரு. கேள்வி அறிவு தான் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் சொல்லியிருக்காரு. செவி உணவு இல்லாத அந்த காது கேட்டாலும் ஒன்றுதான், கேட்காதவங்க ஒன்றுதாங்க. ஆகவே கல்வி படித்து மட்டும் பெறுவதில்லை, காதால் கேட்டு அறியக்கூடிய அறிவு கேள்வி அறிவுன்னு இருக்காரு. ஆகவே அந்த கல்வி அறிவு கேள்வி அறிவு தான் ரொம்ப சிறப்பு. அனுபவம்லாம் எப்போ வரும் எப்போ வராங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு காலத்தில் ஒரு அனுபவம் சிறப்பாக இருப்பது, அடுத்த முறை அந்த அனுபவம் பயன் தராது. எல்லா நேரத்துலையும் ஒரே அனுபவம் ஒரே இது நடக்காது வாழ்க்கையில். அப்போ கல்வி தான் என்னைக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் ரொம்ப அருமையாக அந்தோணிராஜ் அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். இப்போது அனுபவ அறிவுதான் என்று பேசுவதற்காக நம்முடைய சமூக ஆர்வலர் முத்துசாமி அவர்கள் வருகை தருகின்றார்கள். உரையை தொடங்குகிறேன். நல்ல கருத்துக்களை நாட்டு மக்களின் மனங்களிலே நடவு செய்வது, அதை செவ்வதை செய்வது நல்லவர்களை நான் சுற்றி வச்சு பேசுகிறேன். கல்வி அறிவா அனுபவ அறிவா அப்படின்னு சொல்லி வாழ்க்கை வெற்றிக்கிற கல்வி அறிவா அனுபவ அறிவா ஒரு சில கதை மூலம் அந்த அனுபவ அறிவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு கிராமத்துல ஒரு பெரிய விழா நடந்துட்டு இருந்தது. அப்போ விழா நடந்துட்டு போது விழாவுக்கு முக்கியமான ஒரு இடத்துல பொது இடத்துல நடக்கும். அந்த இடத்துல நடக்கும்போது பெரிய பாறாங்கல் அது வந்து இந்த விழாவுக்கு இடைஞ்சலா இருக்கு. இந்த பாறாங்கல்ல வேற ஒரு இடத்துல மாற்றி எல்லாருக்கும் கேட்கும்போது ஒரு டி சிவரஞ்சனி படிச்சு வர்றாரு. ஐயா இந்த கல்லை டவுன்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு ஜேசிபி போடுவாங்க, ஒரு டிரைவர் போடுவாங்க, எடுத்து ஓரமாக ஒரு இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எவ்வளோ செலவாகும் இருக்கும்போது 10,000 ரூபாய் செலவாகும் சொன்னாங்க. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 10,000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி இந்த ஜேசிபி வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு பெரியவர் அந்த ஊரில் இருக்கிறார். அவர் சொன்னாரு 10,000 செலவு பண்ணாங்கன்னா என்கிட்ட 3,000 ரூபாய் இருக்குது. நான் 3,000 வச்சு அந்த கல்லை அப்ரோட் இருக்கிறேன். அவன் எல்லாரும் எப்படி 3,000 செலவு பண்ணி அதை பிடிக்க முடியும்? நாளை காலையில் பாருங்க அந்த கல் அந்த இடத்துல இருக்காது அப்படின்னாங்க. ஒரு 6 பேரை கூப்பிட்டாரு. 6 பேர் ஒரு கடப்பார மாம்பட்டி கொண்டு வந்து தோண்டி எடுத்து அந்த கல்லு மக்கள் ஒரு பெரிய புளிய தோண்டி கல்லுக்கு போட்டு அப்படின்னாங்க. 3,000 வேலை வேலை. அப்ப இந்த இடத்துல டி சிவனஞ்சலி படிச்சது 10,000 செலவு பண்ணாங்க கேட்டாரு. இது 3,000 கொடுத்துருங்க. அப்ப அந்த இடத்துல எது முக்கியம்? கல்வி அறிவா அறிவு அறிவா? இந்த மந்திர தீர்மானத்துக்கு வாய்ப்பு நன்றி. வணக்கம். ரொம்ப அருமையா சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ல ரொம்ப சிறப்பு. உண்மையிலே வாசம் தான். ஒரு பி படித்தாலும் 10,000 ரூபாய் கேட்டிருக்காரு. ஆனால் 3,000 ரூபாயில ஒரு படிக்காத அனுபவசாலி அந்த பணியை அந்த கல்லுக்கு பக்கத்திலேயே குழியை தோண்டி அந்த கல்லை பிரட்டி போட்டு அதை சமம் செய்கிற அந்த நிலையை நம்ம பார்க்கிறோம்னா இது அனுபவத்தால் கிடைக்கக்கூடியது. இப்போ ராத்திரி போல் பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்க பாட்டி சொல்வா,
கை வைத்தியம் உடனே கேட்கும், எவ்வளவு பெரிய இதுனாலும் சரி. அப்போ அந்த பாட்டி வைத்தியம் சொல்லக்கூடியது தான் பின்னாளிலே வளர்ந்து சித்த மருத்துவமாகி இன்றைக்கு தமிழ் மருத்துவமாக மிளிர்ந்திருக்கிறதுன்னா, இன்னைக்கு கொரோனா இவ்வளவு இருந்தாலும் அந்த கொரோனாவை விரட்டக்கூடிய முறையில் கபசுர குடிநீரும் நிலவேம்பு கஷாயம் தான் இருக்கு. இது என்னன்னா நம்முடைய தாய் மருத்துவம், தமிழ் மருத்துவம். இதெல்லாம் அனுபவத்தால் வந்தது. அந்த பழைய கால சித்தர்கள் வைத்தியர்கள்லாம் அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் அடுத்தவனுக்கு சொல்லி, இதெல்லாம் எந்த ஏட்லையும் கிடையாது. முழுமையாக அனுபவத்தின் வாயிலாக புடம் போடுறது எப்படி, ஒரு கஷாயம் காய்ச்சுவது எப்படி, லேகியம் செய்வது எப்படி, பொடி செய்வது எப்படி, இப்படியெல்லாம் அனுபவத்தின் மூலம் படித்தது. அதான் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. இதற்கு மறுமொழி கொடுப்பதற்காக நம்முடைய ஜெயந்தி மாலா அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த உலகத்தில் சிறந்ததும் சரி, மகிழ்வானதும் சரி கல்விதான் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு வாதத்திற்காக எதிரணியினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாதம் இல்லம்மா, பிடிவாதத்துக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு தெரியல, கண்ணதாசனை பத்தி அனுபவம் இருக்கும் சொல்றீங்களே, அவர் எத்தனை இலக்கியம் இலக்கணத்தை படிச்சிருக்காரு தெரியுமா? நம்மளுடைய ஆஸ்தான கவிஞர் அவர் நிறைய எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. என்ன அனுபவம்னா சும்மா அப்படி ரோட்டையை தெரிஞ்சவரா? அவர் எத்தனை இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் படித்துவிட்டு இன்னும் இருந்தாலும் அவருக்கு நிகழ் இல்லவே இல்லை. நிறைய பேர் படிக்காத மேதை காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காமராஜர் நிறைய புத்தகத்தை படிப்பாராம். அவர் போகும்போது சூட்கேஸ்ல ஆங்கில புத்தகமும் இருந்திருக்கான், ஆங்கில புத்தகமும் நிறைய படிப்பாராம். அப்படி ஆங்கில புத்தகமும் படிக்கக்கூடிய அளவுக்கு அறிவுத்திறனோடு விளங்கி இருக்கின்றார் காமராஜர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. படிக்க போறோம். அது இல்லாம நீங்க கத்துக்க அனுபவம் எங்களுக்கு பயன் தருமா சொல்லுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைச்சிருக்கோம். அந்த அனுபவம் எல்லாருக்கும் பயன் தராது. எத்தனையோ அறிஞர்களும் கல்வியாளர்களும் கண்ட தத்துவத்தை தான் முறைப்படி வச்சு அதை நம்ம கல்வின்னு கத்துக்கிறோம். அதுதான் முறைப்படுத்தப்பட்ட கல்வி. நீங்க சொல்றது அட்வான்ஸ்ட் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எப்போ அதைதான் நம்ம பயன்படுத்துறோம். இன்னைக்கு எத்தனையோ கண்டுபிடிச்சா கூட இன்னைக்கு அனுபவத்தை வச்சு நம்ம சந்திராயன் விண்வெளிக்கெல்லாம் போக முடியுமா? அனைத்து துறையிலும் நம்ம எழுதிருக்கிறதுக்காக கல்வி அறிவுதான். இது தெல்ல தெளிவான உண்மை. நூலகமே ஆகுமா நுழைவு, நூலகமே ஆகுமா நுழைவு. எவ்வளவு நூல்களை படித்திருக்கிறோம், என்ன படித்திருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம்மளுக்கு அந்த அறிவு ஏற்படுது என்பது அவ்வை வாக்கு. அவ்வையாரே சொல்லியிருக்காங்க, தமிழ் மூதாட்டி. அது மட்டும் இல்ல, இந்த சார் சொன்னாங்க, சார் சொன்னாங்க எப்படி அப்படின்னா, ஒரு நாட்டின் சிறப்பு செல்வ வளம் அப்படின்னு இப்ப எதை கணக்கிட்டாங்க அப்படின்னா, நாட்டில் எவ்வளவு விழுக்காடு மக்கள் கல்வியறிவு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா. ஒரு காலத்துல நாட்டின் நீர்வளம் நிலவளம் எல்லாம் கணக்கிட்டாங்க. அது இல்லை, இப்ப தெளிவா கேட்கிறேன், இந்தியாவா இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் பிரில்லியன்ட் அப்படின்னு நம்மளை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கல்வியினுடைய வளர்ச்சியை வச்சுதான் நம்மளுடைய மூலதனமே வெளிப்படுது. அனுபவ அறிவா ஆமா எவ்வளவு பேர் இருக்கிற அனுபவம் இருக்கணும். நாங்க சொல்றது சிறந்த அனுபவம், சிறந்த அனுபவத்தை தான் கல்வி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உயர முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு வடமொழி இலக்கியத்துல காளிதாசன் அவர் தெய்வத்தின் அளவுக்கு உயர்ந்தார் ஒரு கல்வியாளன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை கூறி போயிருக்கேன். அதாவது போதராஜனுடைய அவையிலே 9 கவிஞர்கள் இருந்தார்கள். அந்த 9 பேரிலே போதராஜனுக்கு யார்தான் சிறந்த கவிஞன் என்று அறியும் ஆர்வம் ஏற்பட்டது. உடனே அந்த 9 பேரையும் தண்டி
ஆக கல்விதான் சிறந்தது என்பது முற்றிலும் உண்மை. நன்றி, வணக்கம். எண்ணம் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு என்பதை கூறி அழகான வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அருமையா ஜெயந்தி மாலா பேசினாங்க. அவருடைய முதல் மேடை இதுதான். இதுதானா உண்மையிலே பாராட்டு. ஏன்னா முதல்ல பேச வரும்போது இதான் முதல் மேடைன்னு சொல்லக்கூடாது, பேசி முடிச்ச பிறகு சொல்லுவோன்னு. ஏன்னா ரொம்ப அருமையா பேசினாங்க. முதல் மேடை மாதிரி இல்லை, கருத்து சொன்னாங்க, கதை சொன்னாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அதாவது மேடையில் பேசுவது என்பது ஒரு பெரிய கலை, எல்லாராலையும் பேச முடியாது. பாருங்க, அதுவுமே அறிவு தான். நூலகத்துக்கு தினந்தோறும் வருவது தான் அவருடைய அறிவு வளர்ச்சிக்கு காரணம்ட்டு. மேடையில் வந்து பேசுவது என்பது ரொம்ப கஷ்டம். வெளியே எவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஒரு மணி நேரம் லெக்சர் அடிப்பான், பேசுவான். மேடையில் கொண்டு விட்டுட்டா உளறி தொலைச்சிடுவான். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம ஒன்று நினைப்போம், வாய் ஒன்று பேசும். இவன் பேசிடுவான். இந்த விவேக்குக்கு வந்து அந்த மலை மேலே நிற்கும் போது ஒருத்தன் வாய்க்குள்ளே கம்பை விட்டு ஆட்டுவான், வாய் வளரும்லாம். அது மாதிரி சிலவனுக்கு வாய் உளறிடும். சிலவன் அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டே இருப்பான், அது மைக்கை ஆடும், அவன் ஆடுவான். அதெல்லாம் நிறைய நடக்கும். ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் இருந்தார். அவர் ஒரு பள்ளிக்கூட தரப்புழாக்கு போகணும். ஒரு வாத்தியார்கிட்ட எழுதி கேட்டார். உடனே வாத்தியார் எழுதி கொடுத்துட்டார். போனார். இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கும் வேணும், எங்களுக்கு வேணும், எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்தை பயன்படுத்துங்கள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தால கொஞ்ச காலம் கழிச்சு அதே ஊரில் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தரந்தான். இவர் வாத்தியாரை கூப்பிட்டு எழுதி வாங்கணும். இவாள் என்ன போனதில் எழுதி கொடுத்து இருக்கலாம் அப்படின்ட்டு அதே இடத்துக்கு போனார். இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நம்ம ஊருக்கே தேவை. நம்ம எல்லாரும் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னாரு. கல்லை கொண்டு எடுத்துட்டான். அதுவே ஒரே மேட்ரு எல்லா இடத்துலையும் பயன் தராது. இதுதான் அனுபவம், பயன் தராது. அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும். யார் சொல்றா, எதுக்கு சொல்றா, எப்படி சொல்றா. இதுக்கு யாருன்னா பெரியார் தான் எடுத்துக்காட்டு. பெரியார் மாதிரி அறிவு ஜீவி யாருமே கிடையாது. பெரியார் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்காரு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ரயிலுக்குள்ளே ஏறிட்டாரு. ஒருத்தர் பெரியார்கிட்ட கேட்கான், பெரியார் அவர்களே சுயநலம்னா என்ன, பொது நலம்னா என்னன்னா. ஒன்றுமே சொல்ல. அவர் சொன்னார், எப்பா மழை பெய்யுது பொது நலம், நீ மழை வேண்டான்னு கொடை கொடுத்துக்கிட்டு இருக்கு பார்த்தியா, இது சுயநலம்டா அப்படின்னா. அப்போ எடுத்துக்காட்டு கொடுக்கணும். அந்த எடுத்துக்காட்டு புரியக்கூடிய முறையில் இருக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டுன்னா பெரியார்கிட்ட உண்டு. இது அறிவு ஜீவி, அறிவினுடைய சிறப்பு. இதுதான் கல்வி அறிவு தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லி, காளிதாசனை கடவுளே நான் தான் நீ என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருக்காங்கன்னா அது கல்வி அறிவில்லையான்னு இருக்காங்க. இப்போ கல்லூரி மாணவர்கள் 2 பேர் வராங்க. ஏன்னா எல்லாருமே இதில் வித்தியாசமாக கல்லூரி பேராசிரியர் பேசியிருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் கோட்டாட்சி தலைவர் அலுவலகத்தில் பேசுகிறாங்க. அங்கே ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அப்போ கோட்டாட்சி தலைவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க பேசியிருக்காங்க. நம்ம எஸ்சிசி ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் பேசியிருக்காங்க, ஆசிரியர் பேசியிருக்காரு. கல்லூரி மாணவர்களையும் பேச வைக்க வேண்டும் என்பதற்காக 2 கல்லூரி மாணவர்கள் இப்போது தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய மாணவி நந்தினி அவர்கள் வருகை தருகின்றார்கள். பேசுவதற்கு எந்த விதமான அனுபவமே இல்லாமல் வந்து பேச வந்திருக்காங்க. அனுபவத்தின் ஆசானாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அனுபவத்தில் பிள்ளைகளுக்கும், என்னை போல் பேச வந்திருக்கும் அவர்களுக்கும், அவையே அவதரிக்க வந்திருக்கும் அவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ எதிரணி எல்லாரும் கல்வி பற்றி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. ஆனா அனுபவத்தை பற்றி என்ன ரொம்ப மட்டத்துக்கு மட்டும் பேசுறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, படிப்பு இல்லாம எதுலையும் வெற்றி பெற முடியாது. படிக்க வேண்டாம்னு நாங்க சொல்ல
நூல் பல கற்று நம் முன்னை அறிவே மிகும். அதான் எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் நம்முடைய பழைய காலத்துல இருந்து வரக்கூடிய அந்த அறிவு தான் நமக்கு வருமே தவிர நம்ம படிச்சதெல்லாம் நமக்கு வந்துடாது. நமக்கு எது கிடைக்கணும், எது நடக்கணும், எது இருக்கணும்னு நினைச்சு அந்த விதி இருக்கோ விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதா வள்ளுவருடைய கருத்து. இப்படி வள்ளுவர் திருக்குறள் எழுதியிருந்தாலும் ஆனா அவர் ஏற்றுக்காட்டி படிச்சவங்க இதை எழுதல. அவரோட அனுபவத்துல எழுதியிருக்காரு தவிர அனுபவமே படிப்பு வேணும், அனுபவமும் அவரோட அதிகமாக வேணும்னு சொல்லி மாணவி நந்தினி அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து தூய சகைரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய மாணவர் முத்தரசன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க. அடிச்சு பெஞ்சா மழை அசையாமல் பட்டிமன்றம் தான் ஐயாயிரம் தர மிகவும் அருமையான தலைப்பு. வாழ்க்கைக்கு வெற்றியை தருவது அனுபவ அறிவா கல்வி அறிவா? உண்மையிலே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கூடியிருக்கோம். அதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னா கல்வி அறிவு தான். எதிரணியினர்கள் அருமையாக பேசினார்கள், அருமையான வாதத்தை முன்வைத்தார்கள். அவர்கள் நாங்கள் வாதத்தை முன்வைக்கிறோம், அவர்கள் பிடிவாதத்தை முன்வைக்கிறார்கள். அருமையாக அந்த எதிரணியினுடைய இன்னைக்கு எத்தனை ரகங்கள் வெள்ளைக்காக ஈ பிடித்த மாணவர்கள் உற்பத்தி கொண்டிருக்கிறான். வெள்ளைக்கு அவனுக்கு வாங்க தெரியாம இருக்கான், ஆனா வெள்ளைக்கு அவன் உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறான். அது எவ்வளவு பேர் நம்ம பேசலாம். அதுதான் 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 கல்வி வேண்டும். அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறது என்றால் நல்ல நூல்கள். அந்த நூல்களின் மூலமாக தான் நம்ம அறிவை வளர்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய அறிவை வச்சுட்டு நம்ம எங்கேயும் வேலைக்கு போக முடியுமானா போக முடியாது. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு என்ன வேணும்னா இளங்கலை பட்டம் வேண்டும், முதுகலை பட்டம் வேண்டும், ஆய்வியல் பட்டம் வேண்டும், முனைவர் பட்டம் வேண்டும். இந்த 4 பட்டம் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு ஒரு கல்வி பேராசிரியர் பதவிக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்று கூறுகிறார்கள். அந்த 4 தகுதிகள் இல்லைன்னா அவங்க பேராசிரியர் தகுதிக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு வேலைக்கு செல்ல முடியும் என்றால் அது நிச்சயமாக முடியாது. அவர்களுடைய கல்வி அறிவை வைத்து அவர்கள் வேலைக்கு செல்ல முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அறிவாளர் தான் தன்னுடைய அனுபவத்தால் தான் முன்னேறி இருக்காங்க. இன்னைக்கு சிலர் சொல்லலாம், பெருந்தலைவர் காமராஜர் சொல்லலாம், அப்படி கண்ணதாசன் சொல்லலாம், வைரமுத்துவ சொல்லலாம். இப்படி ஒரு சில குறிப்பிட்டத்தக்கவர்களை மட்டும்தான் சொல்லலாம். நம்மளுடைய அறிவால மட்டும்தான் அவங்க முன்னேறி இருக்காங்க. ஆனா தன்னுடைய கல்வியால முன்னேறி இருக்காங்கன்னா அது கோடி கணக்கில் சொல்லலாம், பல லட்சக்கணக்கில் சொல்லலாம். இன்னைக்குமே இந்த விண்வெளி துறையில அருமையாக தடமதித்துக் கொண்டிருக்கிறது யாரு? தமிழகத்தை சேர்ந்த சிவன். அவங்க இன்னைக்கு அந்த விண்வெளியில தடமதித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களுடைய அனுபவம் அல்ல, அவர்கள் கற்ற கல்வி. அப்துல் கலாமை என்று நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அவர்களுடைய அனுபவம் அல்ல, அவர் கற்ற கல்வி. ஒருவர் கற்ற கல்விதான் அவர்களை எந்த இடமெல்லாம் சிறப்பு. ஒரு கற்றவனுக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆனா அனுபவசாலிக்கு எங்கு போனாலும் சிறப்பு கிடையாது. அனுபவம்னு நிறைய சொன்னாங்க. அவர்களுடைய அனுபவத்தால் இன்று கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடிந்ததா? கொரோனா தடுப்பு மருந்து நீங்கள் கண்டுபிடித்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அனுபவத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சூழலில் உள்ள எல்லா நோய்களுக்குமே மருந்து கண்டுபிடிப்பது கல்வி என்ற ஒரு அறிவுதான். அனுபவ அறிவு இருந்தாலும் அந்த அனுபவத்திற்கே ஒரு முன்னோடியாக இருப்பது கல்வி அறிவுதான். நடுவர்களே, ஆகியால் வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது கல்வி அறிவை என்று விடைபெறுவதற்கு முன் இப்படிதான் நான் போன வாட்டி ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன். அந்த பட்டிமன்றத்தில் நடுவர்கள் தவறாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க டெங்கு காய்ச்சல படுத்து கிடக்காங்க. அதற்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன். நடுவர்கள் தவறாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஜலதோஷத்துல படுத்து கிடக்காங்க. இன்னைக்கு இப்ப கூட ஒரு பிரபலமா ஒரு நோய் வருதான் பரவிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடுவர்கள் எப்படி தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு தெரியல. வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அருமையா அறிஞர் பெருமக்கள் பேசி நடுவர் தீர்ப்பு நல்ல கட்டத்தில் வந்திருக்கின்றோம். ரொம்ப அருமையா எல்லாருமே பேசிட்டாங்க. அதுல கடைசியில பேசுனது உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துடும், அந்த காய்ச்சல் வந்துடும், இந்த காய்ச்சல் இருக்கலாம். இப்போ நீதிபதியை மிரட்டக்கூடிய காலம். ஆமா ஆமா, ரொம்ப அருமையா பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு உண்மை புரியும். அனுபவ அறிவா கல்வி அறிவா? ஏன்னா அனுபவம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாதனையினாலும் செய்யும்.
ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி, அறிவியல் விஞ்ஞானி, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஐன்ஸ்டீன் வந்து ஒரு 3 கூட்டம் 4 கூட்டம் போயிட்டு இருந்தாரு. 5வது கூட்டத்துக்கு போகும்போது டிரைவர் திரும்பி பார்த்து ஐன்ஸ்டீன் சொன்னார், நீங்க என்ன சார் எல்லா இடத்துலையும் ஒரே அரைச்சமாவா இருக்கீங்களா அப்படின்னு டிரைவர் பேசியிருக்கான், படிப்பறிவு இல்லாதவன். ஒன்று அவருக்கு கோவம் வந்துட்டு, என்ன நான் அரைச்சமாவா அரைக்கணும், வண்டி நிப்பாட்ட இருந்தான், வண்டி நிப்பாட்டிட்டான், இங்கே வா அப்படின்னார். வந்தான், அவர் போட்டிருந்த கோட்டை கலத்தி அவனுக்கு கொடுத்தாரு, நீ பின்னால் உட்காரு, நான் டிரைவராக வண்டி ஓட்டுதேன், இந்த கூட்டத்தில் நான் அரைக்கமாவ நீ அரை அப்படின்னா சரிச்சாருந்தான். அவன் கவலைப்படலை, சரிந்தான். கார் போச்சு. 5வது கூட்டத்தில் இருந்தவனுக்கு யார் ஐன்ஸ்டீன் யார் டிரைவர்லாம் தெரியாது. கோட் போட்டுருந்தான், பின்னால் இருந்தான், கூட்டு போனால் மேடைக்கு. 4 கூட்டத்தில் ஐன்ஸ்டீன் என்ன ஒப்பிப்பானோ அதை அப்படியே ஒப்பிச்சுட்டான். ஐன்ஸ்டீன் விளவிளத்து போனார், வாங்கி ஒப்பிச்சுட்டானே. எல்லாரும் அவனை ஐன்ஸ்டீன் மாலை போடுறாங்க, மரியாதை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் தான் நம்ம ஊருக்காரன் அங்கே ஒருத்தர், நம்ம ஊருக்காரன் எங்கே இருந்தாலும் சந்தேகம் கேட்பான். உடனே இவாள் எந்திரிச்சு, எனக்கு ஒரு சந்தேகம்னா. இப்போ ஐன்ஸ்டீன் சிரிச்சிட்டார். இவன் நேரே மேடைக்கு போய் மைக்கில் சொல்லுவான், இது நான் இல்லை, நான் டிரைவர், ஐன்ஸ்டீன் அங்கே தான் இருக்கான்னு சொல்ல போகிறான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் டிரைவர் நேரே மைக்கில் போனான், எப்பா என்ன சந்தேகம்னு கேட்டான். சந்தேகத்தை சொன்னான். இதெல்லாம் சில்லி கொஸ்டின் இருக்கு, நான் ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என் டிரைவர் இருக்கா போய் கேட்டு பண்ணிட்டான். அப்போ சமயோஜிதமாக சிந்தித்து பார்த்து செயல்படுகிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நெல்லை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிச்சு. அதில் படித்து ஒருத்தர் கோட்டுக்கிட்டு போட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தார். வண்டி கிளம்பிச்சு. அந்த கோச்சில் எல்லாம் மதுரையில் தான் ஏறுவாங்க போல. அதில் இவர் உட்கார்ந்துருந்தாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு ஆள் வந்து ஏறி இடம் பார்த்து தொடச்சிட்டு ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சாரு. அவர் 10 மடையா பாய் விற்க பாட்டேன். அவர் சட்டை போடல, ஒரு துண்டை போட்டு உட்காந்துட்டார். இந்த கோட் போட்டு இருந்தவனுக்கு மனசுக்குள்ள ஒரே எரிச்சல். சட்டை கிட்ட போடாமல் வந்துருக்கான். தள்ளி உட்கார்ந்து அப்படின்னாரு. தள்ளி உட்கார்ந்தார். 10 நிமிஷம் ஆச்சு. அந்த கோச்சில் யாருமே ஏறல. இவர்கிட்ட தான் பேசிட்டு போகணும். ஒன்று அந்த கோட் போட்டிருந்தவரும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. ஓ பெருத்து நம்ம பேசிக்கிட்டே போவோமான்னாரு. இந்த வைகுண்டமணி மாதிரி அதே மீசை தாத்தாவுக்கு, சட்டமன்ற தாத்தாவுக்கு. உடனே அவரு சொன்னார், பெரியவர், சரி சரி தம்பி பேசிட்டு போவோம். ஏன்னா பெரியவர்கிட்ட அந்த அனுபவசாலிகிட்ட இருக்கக்கூடிய பண்பு. சரி தம்பி பேசிட்டு போவோங்க. இந்த கோட் போட்டவர் சொன்னார், சும்மா பேசிட்டு போனாலும் கதைக்கு வழங்காது, ஏதாவது கேள்வி கேட்க நீர் பதில் சொல்லும், நீர் கேள்வி கேளு நான் பதில் சொல்றேன், இப்படி போவோம். ஆனா நான் கேள்வி கேட்டு நீர் பதில் சொல்லணும்னா 10 ரூபா கொடுத்தா போதும், ஏன்னா நீர் படிக்காதவர். ஆனா நீர் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணும்னா 100 ரூபா தருவோம் உமக்கு அப்படின்னாரு. பாட்டியா அதுக்கும் சரின்ட்டார். உடனே இவர் கேட்டாரு, தம்பி நீங்க கேள்வி கேளுங்கன்ட்டான். உடனே தாத்தா கேள்வி கேட்டாரு, தம்பி 10 கண்ணு, 15 மூக்கு, 20 வாங்கி, 30 கை, 40 கால் உள்ள மிருகம் எதுனாரு. அந்த படித்தவன் உச்சியில் அடித்தான். எம்எஸ்சி எம்பில் படிச்சிருக்கோம், வாத்தியான்னு சொல்லி கொடுத்தான். எவாத்தி போட்டாங்க இந்த மிருகத்தை பற்றிட்டு கோட்டுக்குள்ளே கை விட்டான். தப்புன்னு 10 ரூபா எண்ணி தாத்தா கையில் கொடுத்தான். தாத்தா வேட்டியில் சொல்லிட்டு உட்காந்துட்டார். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த பாட்டியா கேட்டார், தம்பி நீ கேளா அப்படின்னாரு. உடனே அவன் கேட்டான், 10 கண்ணு, 15 வாய், 20 மூக்கு, 40 கை உள்ள மிருகம் எதுன்னா 10 ரூபாவில் ஒரு 10 ரூபா கொடுனாரு. எனக்கும் தெரியாது, நான் சும்மா பேச்சுக்கு கேட்டு வச்ச தம்பின்னு 10 ரூபா. அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எப்படியும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலோடு வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பெற்று விட்டு கொடுத்து ஒரு சமுதாய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா அனுபவசாலிகிட்ட உண்டு. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அடிமுறைகள் வர்மம்லாம் இருந்துச்சு. அந்த வர்ம நெறிமுறைகளை எல்லாம் எந்த ஸ்கூலில் போய் படித்தான்? போதி தர்மரை சொல்கிறோம். அவன் எவ்வளோ இதாக இருந்தான். இதெல்லாம் எங்கே வந்திருக்கு அப்படின்னா அனுபவத்தின் வாயிலாக. யார் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அனுபவம் தான் கல்விக்கு அடிப்படையாக இருப்பதே அனுபவம். அனுபவசாலிகள் எழுதுகிறார்கள் புத்தகம், அந்த புத்தகத்தை படிக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே அனுபவமே வாழ்க்கையினுடைய சிறப்பாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளி தலைவருக்கு நன்றி கூறி விடை பெற்றால் அது விளக்கெண்ண தீர்ப்பு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சுங்களா, கல்வி எப்படிப்பட்டது, கல்வி அறிவு எவ்வளவு சிறப்பானது என்பதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உண்மை புரியும். அப்துல் கலாம் அவர்கள் ராமநாதபுரத்தில் பிறந்து உலக அளவிலே உன்னத விஞ்ஞானியாக புகழ் பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளிலே உயர்ந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிக மிக உயர்ந்தது என்று சொன்னால் செயற்கை கால் பொருத்துகிற அந்த ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் செய்து கொடுத்த செயற்கை கால் தான் மிக குறைந்த எடை உள்ள அந்த தனிமத்திலே செய்யப்பட்டது. ஆகவே அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்புகளிலே உயர்ந்த கண்டுபிடிப்புன்னாரு.
இதுதான் ஒரு அறிவியல் விஞ்ஞானி சமூகத்தினுடைய நலனை அக்கறையோடு கொண்டு வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் கல்வி. கல்வி அறிவு பெற்றுட்டா போதும், அவனுக்கு இந்த தேசம் இல்ல, சென்ற தேசத்தெல்லாம் அவனுக்கு பெருமை கிடைக்கும். எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் பெருமை. ஆனா படிப்பு எல்லா இடத்துலயும் அவனுக்கு பயன் தரும். ஆனா அனுபவம், ஒரு இடத்துல உள்ள அனுபவம் இன்னொரு இடத்துல பயன் தர. ஏன்னா இப்படிதான் ஒரு கடையில உள்ள ஒருத்தரை கொண்டு வேலைக்கு சேர்த்தேன். ஒரு லாலா கடையில், நம்ம ஊர் லாலா கடையில வேலை கொண்டு சேர்த்தேன். அவர் கடைக்காரர் கேட்டார், தம்பிக்கு அனுபவம் இருக்கா? ஆமா அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நான் 2 நாள் ஒரு கடையில் வேலை பார்த்தேன், அங்கே ஒரு 2 லட்ச ரூபா காணாமல் போச்சு, நான் தான் பொறுப்புன்னா அவனை வேலை கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு கடையில் கொண்டு வேலைக்கு வச்சான், அவன் கேட்டான் மிக்சர் கடை, நீ போவோ வரவோ அள்ளி அள்ளி வாயில் போட்டேன்னா கடை விளங்காமல் போயிடும், சாப்பிடுவியா அப்படின்னா. இதுக்கு முன்னால் வேலை பார்த்த கடையில் வேணாலும் கேட்டு பாருங்க, நான் ஏதாவது சாப்பிட்டுக்கடான்னா. எந்த கடைன்னா? உரம் பூச்சி மருந்து கடையில் வேலை பார்த்துருக்கேன், அங்கே வாயில் அள்ளி போட முடியுமா? ஆகவே நம்ம ஆட்கள் இடக்கு முடக்கு குண்டக்கு முடக்கெல்லாம் பேசத்தான் செய்வோம். ஆனால் இவடையெல்லாம் சமாளித்து அவனுக்கு அறிவை கொடுத்து ஆற்றலை கொடுத்து மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டுவது புத்தகங்களும் அறிவு சுரங்கங்களாகிய நூலகங்களும் தான். யார் நூலகத்திலே புத்தகங்களை குனிந்து படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உயர முடியும். அப்படி உயர்வதற்கு வழிவகுப்பது எதுனா கல்வி. அதான் பிச்சை முகினும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தனான் படினா. அறிவு அற்றங்காக்கு அன்னசாலை 1000 நாட்டினும் ஆங்கோர் ஏழைக்கு இழுத்துவித்தல்னார் பாருங்க. ஒரு ஏழைக்கு அறிவு கொடுத்தா போதும், அது எவ்வளோ பெரிய சிறப்புனா. ஆகவே அறிவு அற்றங்காக்கும் கருவி. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவலார் அத்தறி கல்லாதவர். அறிவு இருந்துச்சுன்னா பின்னால் நடக்கும் முன்னால் நடக்கும் என்பதெல்லாம் தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் அது சிறப்புடையும். இப்போ படிப்புங்கிறது 4.5 வருஷம் இருக்குது, அதில் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்கான். இப்போ மெடிக்கல் காலேஜ் போகிறோம், 5 வருஷம் படிக்கலாம், ஒரு 6 மாதம் ட்ரைனிங் ஹவுஸ் சர்ஜன் கொடுக்கான். ஆகவே 5 வருஷம் அடிப்படை ஃபவுண்டேஷன், அது கல்வி. அந்த கல்விக்கு பிறகுதான் அனுபவம் கிடைக்கிறது. ஆகவே அனுபவத்தோடு போகும்போது சிறப்படைகிறது. ஆனால் அடிப்படையாக இருப்பது, வாழ்க்கையின் வெற்றிக்கு துணை நிற்பது, என்றைக்கும் அவனுக்கு பெருமையையும் சிறப்பையும் தந்து வாழ வழிகாட்டுகிற ஒரு விளை விளக்கு, கலங்கரை விளக்கு எது என்று சொன்னால் கல்வி அறிவே, கல்வி அறிவே, கல்வி அறிவே என்ற அருமையான கீர்த்தனை வழங்கி நம்முடைய நூலகர், நம்முடைய முத்துலட்சுமி அவர்கள், நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற கவிஞர் பாமணி, சக்தி வேலாயுதம், நம்முடைய சரவணகுமார், பேராசிரியர் அந்தோணிராஜ், நம்முடைய பேராசிரியர் ஜெயமேரி, கோமதி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயந்திமாலா, நந்தினி, கமல லியோனால், வைகுண்டமணி, முத்தரசன் மற்றும் கருப்பசாமி அண்ணன், நம்முடைய நூலகர் சண்முகசுந்தரம், அகிலன் முத்துக்குமார், மகாலட்சுமி, ஜெயமங்கலம், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கிற பத்தமடை அருணாச்சலம் அவர்கள், ஐயா சிறந்த ஜோதிடர் வழக்கறிஞர் அவர்கள் பாண்டியன் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கவிஞர் முத்துசாமி, கவிஞர் பாப்பாவுடிரா, செல்வமணி உள்ளிட்ட அவைக்கு பாராட்டை சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற தேசிய வாசிப்பு இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தம்பான் அவர்களுக்கும், நூலக கண்காணிப்பாளர் சங்கரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நூலகர் இரா முத்துலட்சுமி அவர்களுக்கும் பெருமைக்கும் சிறப்புக்கும் சொல்லி, நாளை இங்கே கவியரங்கம் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைத்து இப்போது நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சி மயூரி தொலைக்காட்சியில் எடுத்து நாளைக்கு புத்தாண்டு அதுமா இந்த நிகழ்ச்சி வருகிறது. ஆகவே மயூரி தொலைக்காட்சி அன்பு தம்பி இசைக்கு முத்துக்கும், மயூரி தொலைக்காட்சியின் உரிமையாளர் ஆறுமுகனார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, நூலக பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், மாவட்ட நூலக அலுவலர் இரா வயலல் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். இவ்வளவு தூரம் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பு செய்த முதன்மை கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நன்றியை பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.